7000 பேத்துக்கு நான்வெஜ்ஜா, அதுவும் லெக் பீஸ் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வந்த இடம் தாங்க சேலம் உடையார்பட்டி பக்கத்துல இருக்க இந்த ஜிவி கிளப்னு என்னமோ நினைச்சேன். ஒரு ஊட்டி கிளைமேட்ல சுத்தி வரும் மலையில கிரிக்கெட் கிரவுண்ட் வியூவோட 5 ஸ்டார் ஆம்பியன்ஸோட ஒரு ரெசார்ட். இந்த இடத்த பார்த்தாலே ஒரு தாவி வெளிய வந்து பார்த்தா டென்னிஸ் கோர்ட் சைஸ்க்கு ஒரு ஸ்விமிங் பூலுங்க. இவ்வளவு பெருசா பார்த்தா யாருங்க கமெண்ட் இருக்கும். நாங்க தங்கின ரூம் இங்க கிரிக்கெட் மேட்ச் நடந்தா என்ஜாய் பண்ணிட்டே பாக்குற மாதிரி ஒரு வியூ. அது மட்டும் இல்லைங்க, இங்க ஒட்டுக்கா ஒரு 10,000 பேர் வந்தா கூட ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடத்த முடியுங்க. நாங்க இங்க வந்திருந்த போது ஒட்டுக்கா ஒரு 7000 பேருக்கு நான்வெஜ் சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுலயும் 7000 லெக் பீஸ் ஆமாங்க. இவ்வளவு பெரிய நான்வெஜ் சமையல் பண்றதை இப்பதாங்க நான் பாக்குறேன். நானும் எத்தனையோ பஃபெட்டை பாத்துருக்கேங்க. ஆனா இவ்வளவு பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஒரு பஃபெட்டை இன்னைக்கு தாங்க 7000 பேருக்கு அழகா பரிமாறக்கு அவ்வளவு பெரிய இடம். வந்த பீப்புள் அத்தனை பேர்த்தையும் இங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபமா இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு 1000 பேருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுனா இவ்வளவு பெரிய இடம் இங்க தாங்க இருக்கு. ஒரு ஹில் ஸ்டேஷன் கிளைமேட்ல அழகான ஒரு ரெசார்ட்டுக்கு போகணும்னா கண்டிப்பா இந்த சேலத்துல இருக்க ஃபாரஸ்ட் மெடோஸ் ரெசார்ட் போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் ஹோண்டா கார்த்திக்.